ஹாய் ஆல், பேக் வித் another ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இப்போ பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர் இருக்காங்க, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து அட்டகத்தி தினேஷ் அண்ட் இன்னொன்று வந்து ட்ரெண்டிங் ஹீரோ, அப்கமிங் ஹீரோ ஹரிஷ் கல்யாண். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து அவருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதே வந்து ஒரு பெரிய போராட்டம். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடுவார். பட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும், மோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், சின்ன பையன் மாதிரி கிரிக்கெட்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒய்ஃபு. அவங்க ஒவ்வொரு தடையுமே வந்து ஒய்ஃப்க்கு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு போராட்டத்தோடையே வந்து அவர் கிரிக்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சன் அட்டகத்தி தினேஷ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு அவங்க ஏரியாவில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து எப்படியாவது ஆடிடணும், அந்த டீமுக்காக விளையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மேலே வந்து ரொம்ப எப்படி சிஎஸ்கே வெறினா சில பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸை பற்றி யார் தப்பாக பேசினாலும் வந்து பிடிக்காம, ஸோ அந்த டீம் மேலே ஒரு பெரிய லவ்வோடு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அந்த டீமில் வந்து அவரால் வந்து விளையாடவே முடியறதில்ல. அதுக்கு காரணம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அண்டு உன்னெல்லாம் வந்து டீமுக்குள்ளே ஆட விட்டா ஃபஸ்ட்டு நீ டீமுக்குள்ளே வரேன், அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து அந்த டீமில் இருக்கிற ஒரு சில பசங்க வந்து அவரை வந்து விளையாடவே விடுறதில்ல. அண்டு வருஷங்கள் போகுது. ஸோ அட்டகத்தி தினேஷ் வந்து நினச்சி போகுது, அவருக்கு வயசாகுது. அண்ட் தென் இவர் வந்து ஸ்கூல் பையனாக இருந்த ஹரிஷ் கல்யாண் வளர்ந்து ஆக்சுவல் ஹரிஷ் கல்யாணம் ஆயிடுறாரு. அப்பவும் அந்த போராட்டம் போயிட்டே இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாமல் அட்டகத்தி தினேஷ் போய் விளையாடுறதும், இன்னமும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு வந்து விளையாட முடியாமல் ஏங்கிட்டு இருக்கிற ஹரிஷ் கல்யாண் ஒரு பக்கமும், 2 பக்கமும் வந்து கிரிக்கெட்காக வந்து போராட்டம் போயிட்டே இருக்குது. அண்ட் ஹரிஷ் கல்யாண் வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்காக வந்து விளையாடவே முடியல அப்படிங்கிறதுனால கிரிக்கெட்டை விட்டுற முடியாதுல்ல, அதனால வந்து அவர் கிடைச்ச டீமுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பிளேயராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அண்ட் கெஸ்ட் பிளேயராகவே வந்து ஆடிட்டே இருக்காரு. அண்டு ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் வந்து எதிர் டீமில் வந்து மோதுறாங்க. அண்டு ஒவ்வொரு இடத்துல வந்து அட்டகத்தி தினேஷ் விளையாட வரும்போதும் அவருக்கு ஒரு தீம் மியூசிக், விஜயகாந்த் தீம் மியூசிக்கும், ஒவ்வொரு இடத்துல ஹரிஷ் கல்யாண் விளையாட வர்ற இடப்பெல்லாம் வந்து ஒரு விஜய் தீம் மியூசிக்கும் வந்து என்ட்ரன்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அட்டகத்தி தினேஷ் விளையாட வரும்போது விஜயகாந்த் பாட்டு போடாமல் விஜய் பாட்டு போட்டுறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து அன்பு தான் பெரிய ஆள், இவர் பெரிய ஆள் இல்லை, இவங்க ஊரில் இவர் பெரிய ஆள், அவங்க ஊரில் அவர் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி 2 பேர். ஸோ இவர் தீம் சாங் போடாமல் அவர் தீம் சாங் போடவும் இவருக்கு ட்ரிகர் ஆகிடுது. சேம் டைம் வந்து இவரை வந்து ஃபீல்டிங்கில் நிற்கும் போது இவர் சப்ஸ்டியூட் பிளேயராக தான் எல்லா இதுலேயும் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து ஃபீல்டிங்கில் நிற்கும் போது வந்து அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணது இவருக்கு ஒரு பக்கம் ட்ரிகர் ஆயிடுது. ஸோ இப்படி 2 பேரும் வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த எதிரில் ஆடினாங்கல்ல, அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ வந்து ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் பேரலி பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை திடீர்னு பார்க்குறாரு, அவருக்கு லவ் வந்துடுது. அந்த பொண்ணு வீட்டில் போய் சம்மந்தம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு வந்து அட்டகத்தி தினேஷோட டாட்டர். ஸோ அட்டகத்தி தினேஷ் வந்து டெக்னிக்கலி ஹரிஷ் கல்யாணுக்கு மாமனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து கிரிக்கெட்டில் ஜெயிச்சாங்களா, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, அண்ட் தென் ஹரிஷ் கல்யாண் ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறது தான் வந்து ரிமைனிங் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, ஒரு மாதிரி இந்த பார்க்கிங் படத்துலலாம் வந்து எப்படி அந்த ஈகோவை கேரி ஓவர் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காரு. தென் அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் தெரிய விட்டுருக்காரு. கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். அண்டு ஒய்ஃபை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பம்பிட்டு 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி பண்ணுவார். ஸோ ஒரு பக்கம் ஒய்ஃப் இல்லாதப்ப எப்படி இருக்காரு, ஒரு பக்கம் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காருங்கிறதுக்கான அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து பக்காவாக பண்ணியிருப்பார். ஸோ அண்டு காளி வெங்கட் அவர் வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட ஓல்டு கேப்டனாக பண்ணியிருப்பார்.
ஸோ கைண்ட் ஆஃப் சீரியஸ் கேரக்டர். ரொம்ப அவர் காமெடிலாம் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். காமெடி பண்ணுறதுக்கு வந்து பாலசரவணன் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி வந்து ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர்ற படங்களில் வந்து ஹீரோயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு அந்த ஃபீலிங் வரல. ஏன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு பேரு, அண்ட் தென் அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு பேரு. அம்மா பொண்ணா பண்ணியிருக்காங்க 2 ஹீரோயின்ஸும். ஸோ சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க வந்து ஹரிஷ் கல்யாணோட பேரா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவங்களை எந்த படத்துலையும் பார்க்கல. மேபி அவங்கள ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்வசிகா அப்படிங்கிறவங்க வந்து அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஹீரோயினோட அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் சாட்டை படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க. அவங்கள நான் சில படங்களில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பேசுகிற படங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த அம்பேத்கர் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக கிரிக்கெட் படங்கள்லாம் வந்து 2 விதமாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னால வந்து விளையாட முடியல, விளையாட விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை 28 மாதிரி வந்து ஜாலியான படங்கள், கிரிக்கெட் விளையாடும் போது நடக்கிற காமெடி, அந்த மாதிரியான படங்கள் ஒரு பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து 2த்தையும் கம்பைன் பண்ண மாதிரி இருந்தது. காமெடியும் வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னால வந்து ஏன் எல்லாராலையும் விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எண்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்து எனக்கு அது ட்விஸ்ட் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் இருக்கிற கிளைமேக்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ஒரு லாஜிக்கலான கிளைமேக்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். போய் தியேட்டரில் பாருங்கள்.